வணக்கம் ஐயா. உங்கள் பேர், உங்கள் மாவட்டம், உங்கள் லொக்கேஷன் இதெல்லாம் சொல்லிடுங்க. என்னுடைய பேர் வந்து பெருமாள். தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி ஏர்போர்ட் அருகில். எங்கள் சொந்த ஊர் வந்து ராமச்சந்திரபுரங்கிற ஊர், கிராமம். ஆக்சுவலாக வந்து இது வாகைக்குளம் ஏர்போர்ட்டும்பாங்க. இந்த ஏர்போர்ட் இருக்கிறது ராமச்சந்திரபுரத்தில் தான் இருக்குது. ஏர்போர்ட்டினுடைய வடக்கு சுவர், அந்த நார்தன் சைடினுடைய அந்த சுவரில் அதை ஒட்டி தான் இருக்குது. இதில் வந்து 5 ஏக்கர் இருந்தது. 5 ஏக்கர் 16 சென்ட்டு, அதில் 1 ஏக்கர் 16 சென்ட்டு ஏர்போர்ட் வந்து பிடிச்சிட்டுச்சு. மீதி உள்ள 4 ஏக்கரில் இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு. நான் சின்ன வயசில் ஆடு மாடு எல்லாம் வளர்த்து அதோட வளர்ந்தவன். அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்தேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 39 வருஷம் சர்வீஸு. சர்வீஸ் முடிஞ்ச பிறகு அதே ஆடு மாடு வச்சு இது பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி. மாடு இருக்காங்க? மாடு இருந்தது. மாடு இப்போது ஒரு மாடை வந்து ஒரு குழந்தைக்கு பாலுக்காக கேட்டாங்க, கொடுத்துட்டேன். ஒரு கிடாரி மட்டும் நிற்கி. ஆடு வந்து பசுந்தீவனம் இருக்கா இல்லை பசுந்தீவனம் மட்டும்தான்? பசுந்தீவனம் சும்மா தோட்டத்தில் கிடைக்கிறத போடுவேன். பட் அடர் தீவனமும் உலர் தீவனமும் எப்பவும் நம்மளோட ஸ்டாக்கில் இருக்கும். அதாவது இப்போ ஆடு வந்து மேய்ச்சல் கிடையாது? மேய்ச்சல் கிடையாது. மேய்ச்சல் முதல்ல போயிட்டு இருந்து இப்போ மேய்ச்சல் போகிறது கிடையாது. நோய் எப்போ வரும்? அந்த நோய் மேலே மேய்ச்சலுக்கு போனால் தான் நோய் வரும். இப்போ நோய் எதுவும் வந்தது இல்லை? நோய் போகாது. காய்ச்சல், மஞ்சக்காமலை அதுவுமே வராது. அப்படியே வந்திருந்தால் அதுக்கு ஏதாவது மருந்து யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாம்மா, நிறைய மருந்துலாம் இருக்குது. மஞ்சக்காமலைக்கு நம்ம வந்து கரிசலாங்கண்ணி, வில்வம், இந்த ஐட்டங்களுக்கு கொடுத்து மஞ்சக்காமலை சரி பண்ணிக்கலாம். ஜுரம் வந்ததுனாக்க ஜுரத்துக்கு வந்து பற்படாகம், அப்புறம் இது இருக்குது விஷ்ணு கிரந்தி, இதை போட்டு ரெடி பண்ணி கொடுத்தா போதும். அடர் தீவனம் எப்படி கொடுப்பீங்க? அடர் தீவனம் ஒரு 6 விதமான பொருள் ஒன்றா சேர்த்து வச்சு கொடுப்போம். 2 வேளை, காலையில் ஒரு 8-9 மணிக்கு, ஈவினிங் ஒரு 4 மணிக்கு கொடுப்போம். அதாவது சோறு அந்த பக்கம் கிடையாது? போடவே கூடாது. அதை போட்டால் நோய் வந்துடும். ஆமாம், சோத்தை வடித்து போட்டிங்கன்னா ஆட்டுக்கு நோய் வந்துடும். அதாவது இந்த பரன் மேலே வச்சு வளர்த்தீங்க? ஆமாம். இப்போ பரன் மேலே கிடக்கா இல்லை அது கீழே? இல்லை, இப்போதைக்கு தற்சமயம் வெயில் காலங்கிறதுனால கீழே இறக்கியிருக்கேன். அதில் பரனை வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஆமாம். சுமார் உங்கள்கிட்ட எத்தனை ஆடு? இப்போ இருக்கிறது வந்து குட்டியெல்லாம் சேர்த்து ஒரு 75 ஆடு இருக்குது. 75. அதாவது இப்போ ஆடு வந்து விற்கிற மாதிரி வச்சுருக்கீங்களா இல்லை வளர்த்து? யாராவது மேக்ஸிமம் என்னை வந்து பெருசாக வளர விட மாட்டாங்க. யாராவது வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, எனக்கு குட்டி வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி. அதாவது ரேட்டு ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு ஒன்று இருக்கும்? ஆமாம். அதாவது எந்த குட்டி எந்த ரேட்டுக்கு இருக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? இப்போ வந்து ரொம்ப கெல்ட் ஆடு அதை கழிக்கிறோம்னாக்க 380 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கழிப்போம். வயசான கெல்ட் ஆடுகளை கழிக்கும்போது 380-400 அந்த ரேஞ்சுக்கு கழிப்போம். இதே வந்து இந்த குரால் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து சினையாகக்கூடிய ஸ்டேஜில் உள்ள குரால், அது குட்டி, இதுகள்லாம் வந்து 520 போயிடும். ஆமாம். இது அந்த 520 தான் 2வது ஈத்து. இது வளர்ப்புக்கு பண்ணைக்கு அனுப்புறது. 2வது ஈத்து அனுப்பணும்னா அது வந்து அவங்களுக்கு 2 குட்டி போடும், தெளிவாக போடும். அவங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு வச்சுருக்கலாம். அப்படி குறால அவங்களுக்கு கொடுப்போம். ஆடு வந்து 6 மாதம் கிடையாது சினைப்பு டைம். இன்னும் சொல்ல போனோன்னா 5 மாதம் கூட கிடையாது. 5 மாதத்துக்கும் ஒரு 5 நாள் கம்மியாக தான் வரும். 145 டேஸ் தான் ஆட்டினுடைய சினை காலம். 145 நாள், 148 நாள், 142 to 148 அதுதான் ஆட்டினுடைய சினை காலம். இந்த ஆடில் வந்து என்னென்னாக்க குட்டி ஈன போகுதுன்னாக்க அந்த பிட்டி வந்து, அதாவது வால் இருக்கு இல்லையா, வால் 2 பாகமும் குழி மாதிரி கீழே இறங்கும். மாடு நல்லா கட்டியிருக்கும். அது ஈன போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நமக்கு காட்டிடும். இன்னும் 2 நாளில் ஈனும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அது லைட்டாக அதை கொடி போடுற மாதிரி போடும். போட்டுனா ஈன ஆரம்பிச்சிடும். ஈனும்போது முன்கால்கள் 2 காலும் முதல்ல தண்ணி கூட வரும். தண்ணி கூடத்தோடு சேர்த்து 2 கால் வரும். 2 கால் வந்த உடனே தலையினுடைய வாய்ப்பாகும் லேசாக நாக்க வெளியே தள்ளிட்டு வெளியே வரும். அதை 2ஐயும் ஒன்றா சேர்த்து முன்காலை பிடிச்சி இழுக்கும்போது தலை அப்படியே வரும். சப்போர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னாக்க, கொஞ்சம் வயதான ஆடுகளாக இருந்ததுனாக்க 2வது குட்டியும் 3வது குட்டியும் பையோடு போட்டுரும். பையோடு போடும்போது அதனுடைய அந்த பையை உடச்சி கரெக்டாக நம்ம எடுக்கலைனாக்க மூச்சு முட்டி இறந்து வேறு வாய்ப்பு அதிகம். அதனால் அது பண்ணணும். அதே மாதிரி குட்டி பிறந்த உடனே அந்த வாயில் வந்து அந்த குவளையாக இருக்கும், அந்த மேலே உள்ள அந்த இது இருக்கும். அதை எல்லாத்தையும் கையால் நல்லா க்ளீன் பண்ணி
தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி பண்ணிவிட்டு ஆடு வச்சுட்டு ஆடு எல்லாத்தையும் நக்கி எடுத்துரும். அப்படி இல்லைனாக்கா மூச்சு சுவாச பிரச்சனை வரும். ஈனி முடித்தோடனே அந்த ஆட்டுக்கு வந்து பால் சுரக்கைக்காண்டி நிறைய அடர் தீவனம் மாதிரி இல்லை, அடர் தீவனம் நம்ம ஏற்கனவே நல்லா வச்சுருந்தோன்னா பால் சுரக்கிறத பற்றி கவலையே கிடையாது. எந்த மாதிரி அடர் தீவனம் வைக்கிறீங்க ஆட்டுக்கு? அடர் தீவனம் வைக்கிறதுங்கிறது அந்தந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு மாறுபடும். சிலவங்க அந்த உளுந்து தோல் வைப்பாங்க. அது எப்படின்னா பொதுவாக வந்து ஆடு ஈன பிறகு அந்த உள்ளே இருந்து அந்த கழிவுகள் வெளியேற்றுறதுக்கு எள்ளு புண்ணாக்கு பச்சரிசி வெல்லம் இதுகளை கொடுத்தோன்னா அந்த கழிவு வந்து வெளியேறும். கழிவு வெளியேறதுக்கு அடர் தீவனம் நல்லா முதல்ல கொடுத்து வச்சு, அதாவது ஆடு சினைப்பருவத்திலிருந்து ஈன்ற வரைக்கும் நம்ம கொடுத்தோம்னாக்க பாலுக்கு பெரிய பிரச்சனை வராது. குட்டிக்கு பால் இருக்கும். பால் ஆனால் என்னென்னா பால் குடிக்கிறதுல பிரச்சனை வரும். நேற்றைக்கு கூட குட்டி வந்து 2 குட்டி போட்டுச்சு. ஆட்டில் பால் இருக்குது, ஆனால் குட்டி பால் குடிக்க மாட்டேங்குது. போய் முட்டுது, இப்போ காம்பு வாயில் வச்சா குடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி டைமில் பாலை நம்ம பீச்சு எடுத்து சிரிஞ்சி ஒரு 20 ml சிரிஞ்சி எடுத்து அதை பாலை செக் பண்ணி மெதுவாக வாயில் வச்சு அதுக்கு ஃபீட் 2 நாளைக்கு ஃபீட் பண்ணி கொடுக்கணும். எதனாலும் தெரியாது அது குடிக்கிறது இல்லை, ஒவ்வொரு ஆட்டை பொறுத்து. சில ஆடுகள் பிறந்து முடிச்ச உடனே தன்னால் போய் குடிச்சிடும். சில குட்டிகளுக்கு வந்து ஓவர் இதில் வந்து காம்பை வாயில் வைக்காமல் அப்படியே முட்டிகிட்டு இருக்க முடியாது. அதான் ரீசன். அதாவது இந்த மழை டயத்தில் வந்து மேக்ஸிமம் ஆட்டுக்கு அந்த வாய்ப்புலாம் வருமே. வாய்ப்புண் வர்றதுக்கான காரணங்கள் பனியில் வந்து புல் மேய்கிறதுனால. ஆமாம், காலையில் பனி. இப்போ மழை காலத்தில் 9:30லேருந்து 10 மணிக்கு தான் ஆட்டை அவுக்கணும். வெயில் காலத்தில் 10 மணிக்கு ஆடு உள்ளே வந்துடணும். வெளியே மேய போகிற ஆடு உள்ளே வந்துடணும். காலையில் 10 மணியா நைட்டு 10 மணி? காலையில் 10 மணிக்கு. காலையில் 10 மணி. ஆமாம், காலையில் அவுத்து விட்றலாம். ஆமாம், வெயில் காலத்தில். மழை காலத்தில் 10 மணிக்கு தான் ஆட்டை அவுக்கணும். வர்றது 1 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், வந்துக்கலாம். அந்த மழை நேரத்தில் மட்டும் 10 மணிக்கு முன்னால் எந்த காரணத்தை கொண்டும் ஆட்டை வெளியே ஆகக்கூடாது. மழை இது வெயில், மழைக்காலம் பனிக்காலம் ரெண்டுலேயும். ஆமாம், சூரியன் வந்து உதித்து அந்த பனித்தண்ணீரும் அந்த அதில் மேலே இருக்கக்கூடிய ஒரு பூச்சி இருக்குது, அதெல்லாம் போகிற வரைக்கும் நாம் வந்து ஆட்டை அவுத்து அங்கே விடக்கூடாது. நீங்கள் புல் இப்போ போடுறீங்க, அவ்வளோ புல் தானே இது புல் வந்து களை இருக்கு இல்லையா, களையாக இருக்குது. நேச்சுரலாக வளரக்கூடிய தோட்டத்தில் உள்ள களையை ஆளுங்க வச்சு வேஸ்ட்டாக போகிறத எடுத்து போட்டுக்கிட்டு ஆள் வச்சு அறுத்து உள்ளே போட்டுக்கிடுவீங்க. ஆமாம், ஃபுல்லாக இது மட்டும்தான், புல் மட்டும்தான் கிடையாது. அது நிறைய இருக்குது. அதில் வந்து இல்லை சோழநாத்து இருக்குது, அதுக்கு அடர் தீவனம் காஞ்ச மேலே இருக்கும், அறுத்துருப்பீங்க. அடர் தீவனம் இது இருக்குது. சூப்பர் நேப்பியர், வேலி மசால், அகத்தி மற்றும் உள்ள முருங்கை, இந்த மாதிரி குலைகள்லாம் இருக்குது. அந்த குலைகளை அப்பப்போ போடுவோம். இது வந்து அப்பப்போ தான். இது வந்து ரொம்ப அதிகமாக போடுறது கிடையாது. அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து அடர் தீவனம். ஆமாம், அடர் தீவனம் தான் 2 வேளைக்கு வச்சுக்கிட்டீங்க. அடர் தீவனம் மற்ற இல்லை, இது எப்போவுமே கிடக்கும். சும்மா வந்தால் அப்படி கடிச்சிக்கிட்டு கிடக்கும். இப்போ கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு இருக்கும். உலர் தீவனம் நைட்டு போட்டு விடுவேன். சோளம் காஞ்சி சோளம். அது ஆள் தங்கியிருப்பீங்களா இல்லைனா நீங்கள்? நான் இங்கேயே இருப்பேன், ப்ரெசன்ட்லேயே இருப்பேன். கோழி எத்தனை கோழி இருக்குது உங்கள்கிட்ட? கோழி ஒரு 60 கோழி, இப்போதைக்கு ஒரு 50 கோழி இருக்கும். 50 கோழி. குஞ்சியெல்லாம் சேர்த்து. முட்டை விற்றுருவீங்களா இல்லாட்டி எல்லாம் கேட்டு வருவாங்க. இல்லைன்னா ஒரு கோழி ஒரு 2-3 கோழி சேர்ந்து ஒரு கோழி அடை கிடக்கும். அந்த அடை கிடக்கிறதுல அந்த கோழியை வச்சு விட்ருவேன். கோழியும் விற்றுக்கிடுவீங்க இல்லைன்னா? கோழி சேவல் கேட்டேன்னா விற்றுக்குவேன். சரி, நன்றி.